ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் லைவ் போட்டுட்டேன். பூவை ஃபுல்லாக பறிச்சிட்டேன். இப்போ லைவு கட் ஆகிடுச்சு. சரி, வீடியோ போடலாம். காலையிலேருந்து ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். ப்ரூனிங் பண்ண வீடியோ, செடி எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோ. நீங்கள் எப்படி வளர்த்தா செடி நல்லா வருன்றதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி வீட்டில் இவ்வளோ பூ வருதுன்னு சொன்னால் நீங்களே யோசித்து பாருங்கள். இவ்வளோ பூ வருதுன்னா பெரிய விஷயம் இல்லையா? நம்ம வீட்டில் பறித்து இவ்வளோ பூ வருதுன்னா சந்தோஷப்படணும். அந்த மாதிரி நீங்களும் செய்யணும். உங்களுக்கு பயங்கர பொழுதுபோக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பொழுதுபோக்கு நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும். நம்ம வேலையை முடிச்சுட்டு இதை பாருங்கள், இங்கே எவ்வளோ கொல்லியாக பூத்துருக்கு. இங்கே கீழே அப்படியே கொட்டி கிடக்குது பாருங்கள். இவ்வளோ பூவும் நம்ம தேவைக்கு வேணும்னா நம்ம எப்படி என்ன பண்ணுவோம்? கடைக்கு ஓடுவோம். அங்கே ஊறப்பட்ட வேலையை செய்வாங்க. அப்போ நம்ம கஷ்டப்படுவோம்ல. இப்போது நம்ம தேவைக்குன்னு அழகாக பறித்து இது இந்த செடி கீழேருந்து வருது இல்லைங்களா? கீழே பறிச்சிட்டேன். இப்போ மேலே பறிக்கிறேன். 2 இடத்துலையும் வருது. அந்த செடிங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இது எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. இந்த செடியில் நான் ப்ரூனிங்கின்னு சொல்கிறேன். நீங்களே பாருங்கள். பொழுது போச்சு, எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பூ. இப்போ தான் வந்திருக்கு. இது அரும்பு வந்திருக்கு. ஏற்கனவே அது கட் பண்ணிட்டோம். அது எல்லாம் முடிகிற ஸ்டேஜு. கீழே வந்திருக்கு. இங்கேயும் எவ்வளோ பூ இப்போ தான் பறிச்சிட்டேன். நான் வீடியோ எடுத்து காட்டாமலே பறிச்சிட்டேன். இதை பாருங்கள், இது ரொம்ப நாளாக பூத்துட்ருக்கு. இதுலேயும் ஒரு பூ விட்டுட்ருக்கேன். நீங்கள் இது மாதிரி செடி வைங்க. சந்தோஷமாக நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இது எப்படி பார்த்தாலும் ஒரு முழம் பூ வரும். ப்ரூனிங்கின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? கொஞ்சம் இங்கே பாருங்கள். நான் இது ஒரு 10 நாள் தான் ஆச்சு. 10-15 நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி விட்டு இதுக்கு நான் எந்த உரமும் கொடுக்காமலே கட் பண்ணி மட்டும் விட்டுட்டேன். வெயில் இருந்தால் நல்லா பூக்குன்றதுக்கு உதாரணம் இது தான் இருக்கும். நீங்களே பாருங்கள். இது பாருங்கள், எல்லா இடத்துலையும் அரும்பு வச்சுருக்கு பாருங்கள். இப்போ தான் வச்சுருக்கு. எல்லா இடத்துலையும் அரும்பு வச்சுருக்கு. ஒரு இடம் விடாமல் எப்படி தழைச்சி வந்திருக்கு பாருங்கள். எல்லா செடியும் காஞ்சின்னு கிடக்கு. இந்த செடி கொஞ்சம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விடணுன்னு சொல்கிறது. நான் ப்ரூனிங் பண்ணி எந்த லெவலுக்கு விடணும்? நீங்கள் பாட்டுக்கு ப்ரூனிங் பண்ணுங்க நீங்கள் சொன்னீங்க, வரவே இல்லை அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் செய்கிறது நான் செய்கிற மாதிரி செய்யணும். நீங்கள் என்ன பண்ணணும்? நான் ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கேன் பாருங்கள், ப்ரூனிங் வீடியோ. அந்த ப்ரூனிங்கை நீங்கள் பார்த்து செடி எப்படி வளர்க்குறதுன்றது மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. அது பாருங்கள், காட்டில் தான் வச்சுருக்கேன். மாடி மேலே இந்த காயிற வெயிலுக்கும் எவ்வளோ நல்லா தழைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுவும் நல்லா பூ போட்டுது. மாதுளை செடி செம்மையாக வந்துட்டுருக்கு வெயிலுக்கு. இது ஒன்றும் காயில் நல்லா தான் இருக்குது. என்னது அந்த குரங்கு தொல்லை தாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஒரு 10-20 காய் இருக்குது. இந்த வெயிலுக்கும் வந்திருக்கு. இது இந்த முல்லையை எப்படி பூத்து முடிஞ்சிச்சு. முல்லை எப்படி ப்ரூனிங் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அப்புறமா. இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். முல்லை செடி அது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி பண்ணணும். இது எப்படி எந்த லெவலுக்கு விட்டு பண்ணாக்கா முல்லை செடி வரும்ன்றதை நான் சொல்கிறேன். அது மாதிரி நீங்களும் கட் பண்ணி விட்டு செய்யுங்க. அப்போ எல்லா செடியும் நல்லா வரும். இது பூத்து முடிஞ்சிச்சு. ஒரு லெவலுக்கு ஒன்று பூத்து முடிஞ்சினே வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 செடி ஒரு
ஒன் பை ஒன்னாக முடிய போகுது. அது முடிஞ்சதுமே கட் பண்ணணும், ப்ரூனிங் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ப்ரூனிங்னா என்னன்னு இந்த செடியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் செடி நல்லா வரும், நமக்கு தேவையான காய்களும் நல்லா வரும், பூங்களும் நல்லா வரும். சில காய்ங்க செடிங்களும் ப்ரூனிங் பண்ணி விட்றது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ரோஸு செடியும் ப்ரூனிங் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றத சொல்கிறேன் நான், எந்த லெவலுக்கு விட்டு பண்ணலாம். ரோஸ் செடி இது அதாவது அது முடிஞ்சாக்கா எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நான் பூவை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரி பூ கட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து இது பாருங்கள், ரோஸ் செடி இதெல்லாம் இது சரியாகவே வரல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் காயிற வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் சுருண்டு போயிடுது. ஆனால் அழகாக வர்றது இந்த செடி தான், இந்த செடிங்க தான் வருது. முல்லையும் மல்லியும் தான் நல்லா வருது. இதை நீங்கள் மாடி மேலே வைக்கிறதுனா கம்பல்சரி முல்லை மல்லி வச்சுடுங்க. வேறு எந்த செடி வைக்கலனாலும் முல்லை மல்லியை தவறாமல் வச்சுடுங்க. மேலே வர்ற செடி என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அதன்படி நீங்கள் எல்லா செடியும் வச்சுடுங்க. இன்றைய அறுவடை இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். வானம் அடிக்குது, மழை வரப்போகுது. இன்றைய அறுவடைகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நேற்று ஃபுல் வீடியோ பார்க்கல, எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டேன்னா ஃபுல் வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒன்று சின்ன அதாவது ஷார்ட்ஸில் போட்டேன்னா அது வந்து 1 2 தான் போட மாட்டேன். இது வந்து இந்த மாதிரி லாங் வீடியோ போடுவேன். லாங் வீடியோ மட்டும் டச் பண்ணி பாருங்கள், அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும். எதுவுமே ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சால் லாங் வீடியோ எல்லாமே போடுவேன் நான். ஒருத்தர் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுறாங்க, நான் ஃபுல்லாக லாங் வீடியோ தான் போடுவேன், அதை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் நல்லாமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ.